Hello dear teachers, good morning everybody. September 5 டீச்சர்ஸ் டே கொண்டாடும் இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த உளம் கனிந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஒரு டீச்சருடைய முக்கியத்துவம் என்னன்னாக்கா, அவங்களுக்கு இருக்கிற வேலையை 4 டியை நம்ம பிரிக்கலாம். அது ஃபஸ்ட்டு டி என்பது டிஸ்பேட்ச், ரெண்டாவது டிஸ்சார்ஜ், மூணாவது டெலிவர், நான்காவது டிஸ்ட்ரிபியூட். அதாவது என்னன்னாக்கா, இந்த ஃபஸ்ட் ஒன் டிஸ்பேட்ச்னாக்கா ஆஃபீஸில் பார்க்கலாம். ஒரு டிஸ்பேட்ச் கிளர்க் அவனுடைய வேலை என்னன்னாக்கா, இருக்கிற பேப்பர்ஸை கவர்ஸ் எல்லாம் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல அனுப்புறது தான் அவனுடைய வேலை. அதுக்கு பேர் டிஸ்பேட்ச். We are not supposed to be, as teachers, we are not doing that type of work. ரெண்டாவது டிஸ்சார்ஜ். மோட்ரு போட்ட உடனே பைப்பிலேருந்து தண்ணி வரும். ஸோ கஷிங் அவுட். அது தண்ணி வர்றது தான் தெரியும். அது அந்த தண்ணி கீழே அந்த வாய்க்காலில் போய் எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஆசிரியர்கள் நாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு இருக்கிற இந்த நாலேஜ், அறிவு எல்லாத்தையுமே கிளாஸில் போய் பிளா 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 பிளான்னு சொல்கிறோம். ஆனால் அது மாணவர்களுக்கு போய் சேர்ந்ததா இல்லையா என்பது தெரியாது. அதுக்கு பேர் டிஸ்சார்ஜ். மூணாவது டெலிவர். என் வேலை நாலேஜை டெலிவர் பண்ணணும், சப்ஜெக்டை டெலிவர் பண்ணணும். அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட அதே மாதிரி போயிட்டு நாம் ஸ்டூடெண்ட்ஸுங்களை பார்க்குறோமோ இல்லையோ, என்னெல்லாம் நம்ம செய்யணும்னு நினச்சோமோ, மனப்பாடம் பண்ணியோ இல்லை புக்கில் இருந்து வாசித்தோ அதை கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் டெலிவர். நம்ம டீச்சர்ஸ் அந்த டெலிவர் வேலையை பண்ணக்கூடாது. ஃபோர்த் ஒன் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு பர்த்டேக்கு சாக்லேட் ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம சாக்லேட் அவங்க கையில் கொடுக்குறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ என்ன ஆகுன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த சாக்லேட் போய் சேர்ந்ததா இல்லையான்றதை நம்ம உறுதிப்படுத்துக்கிறோம். அந்த மாதிரி தான் நாலேஜ். ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம சொல்கிற விஷயங்கள் புரிஞ்சிருக்கிறதா, அதுக்கு நம்ம சொல்லும்போது புரியலனாக்கா விஷுவலாக காமிக்கலாமா, இல்லை ரோல் மாடல் கேம் மாதிரி பண்ணி காமிக்கலாமா, எப்படியெல்லாம் பண்ணணுமோ அப்படியெல்லாம் பண்ணி அந்த குழந்தைக்கு நம்ம சொல்கிற மெசேஜ் போய் சேரணும், புரியணும். இதுதான் உண்மையான ஒரு டீச்சிங். கண்டிப்பாக இது எல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீச்சராக இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை தான் நமக்குள்ளே நம்ம எடுக்கணும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.